தோட்டத்தை சீரழிக்கும் தொட்டி செடி இனியும் பொறுத்திருக்க மாட்டேன். தூக்கி எறியப்படும் தொட்டி செடி அன்புமணி. இனி நான் தான் இங்க எல்லாம். அன்புமணிக்கு கல்தா கொடுத்த பின்னணி. சரிந்த பாமக செல்வாக்கை மீட்க முடியுமா? ராமதாசால் இனி மூன்றாவது உறுதிமொழியை முடித்த ஐயா ராமதாஸ் அண்ணாமலையிடம் கோயம்புத்தூர் ஸ்பெஷலாக தயாராகும் அந்த ஒரு பொருளை கேட்பாரா? மீண்டும் பனையூரில் தனி அலுவலகம் கை கொடுப்பாரா ஆடு அண்ணாமலை? அன்புமணியை ராமதாஸ் தூக்கி எறிய காரணம் என்ன? 7 அம்பேத்கர் சிலைகளை ஒரே நாள் திறந்து வைத்தாரு. ஆனா சிலைகளை திறந்து வைத்தா போதுமா? அம்பேத்கருடைய சமத்துவ கொள்கைகளை அவர்களுடைய கட்சி தொண்டர்களுக்கு சொல்லி கொடுத்திருந்தாக்கா அன்புதானே நமக்கு எல்லாம் முக்கியம். அன்புதானே முக்கியமாமா. ஆனா ஜாதி வெறி பண்ணும்போது எந்த அன்பு இங்க போச்சு? ஜாதி வெறியை தோண்டி தர்மபுரியில மிகப்பெரிய கலவரத்தை பண்ணது இந்த அன்பு தானே. கலைஞர் எந்த சனாதன எதிர்ப்போடு இருந்தாரோ அதே சனாதன எதிர்ப்புணர்வு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கு. இந்த செய்திகள் குறித்தது வீடியோல முழுசா பார்க்க போறோம். மறக்காம மை சென்னை 360 சேனல் சப்ஸ்கிரைப் செய்வதோடு இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க தோழர்களே. மை சென்னை 360 தோழர்களுக்கு வணக்கம். தோழர்களே, ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா காட்டு புதரை போல அங்கங்க குவிந்து இருந்த மரஞ்செடிகளை ஒரு மருத்துவர் தோட்டக்காரரா மாறி அந்த இடத்த சீரமைச்சு அதை ஒழுங்குபடுத்தி அழகுபடுத்தி அந்த தோட்டத்தால கிடைக்கக்கூடிய பலன்கள் எல்லாம் வெளியில பார்த்தாக்கா தான் குடும்பம் அனுபவிப்பு தெரியக்கூடாது அப்படின்றதுக்கு தகுந்த மாதிரி கண்ணா பின்னான் இருந்த அந்த இடத்த ஒரு தோட்டமா உருவாக்கி வச்சிருந்தார் தைலாபுரத்து தோட்டத்துக்காரர். ஆனா அவருக்கே ஒரு சந்தேகம் வந்தது, எதிர்காலத்துல இந்த தோட்டம் நமக்கு சொந்தம் இல்லாம வேற யாரோ தோட்டக்காரன் அந்த இடத்த காலி பண்ணிட்டாக்கா நம்ம குடும்பத்தை வெளியே அனுப்பினா என்ன பண்ணல, தான் குடும்பத்துல இருந்தே ஒரு தொட்டி செடியை கொண்டு போய் வச்சாரு. அந்த தொட்டி செடி வளர்ந்து ஓரளவு பாத்தீங்கன்னாக்கா ஏதாவது நல்லது கொடுக்கும் அப்படின்னு பார்த்தாக்கா அந்த தொட்டி செடி வளரவும் இல்லை, அந்த தொட்டி செடி பயன் கொடுக்கற மாதிரி இல்ல. ஆனா அந்த தொட்டி செடி என்ன பண்ணிருச்சுனாக்கா மத்த எல்லாத்தையுமே கரையாக்கி தன்னை சுத்தி வரும் புல்லும் பொதலும் உருவாகிற அளவுக்கு வேலை பண்ணிட்டு அந்த தோட்டக்காரரே உள்ள போந்து எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாத அளவுக்கு அந்த தொட்டி செடி வேலையை பார்த்திருந்தது. இதனால பாத்தீங்கன்னா கடுகடுத்து போன தோட்டக்காரர் வேற வழியே இல்ல, இனிமேலும் இந்த தொட்டி செடி இந்த தைலாபுரம் தோட்டத்துல இருக்க வேணாம்னு சொல்லி தொட்டி செடி தூக்கி எறியணும்னு முடிவு பண்றாரு. அதுக்காகவே அவர் இன்னொரு தொட்டி செடியை கொண்டாந்து வச்ச உடனே தோட்டத்துக்காரரால முதல்ல வைக்கப்பட்ட தொட்டி செடி ஏகப்பட்ட டென்ஷன் ஆகி தோட்டக்காரர்கிட்ட சண்டைக்கு போய் நின்னுது. தோட்டக்காரர் பொறுத்து பார்த்தாரு. ஆனா வேலைக்கு ஆளு இன்னைக்கு அந்த தொட்டி செடியை கலைன்னு சொல்லி தூக்கி எரிஞ்சிட்டாரு. அந்த தொட்டி செடி இருந்த இடத்த அப்புறப்படுத்தி அந்த இடத்த தானே போய் நின்னுட்டாரு அந்த தோட்டக்காரரு. இப்ப அந்த தொட்டி செடி வளர்த்து விட்ட பதறுகள் இருக்கு இல்லைங்களா, அந்த பதறுகள்லாம் அந்த தோட்டக்காரரை சீண்டிட்டு இருக்கிறாங்க. தோட்டக்காரர் யாரும் இல்ல, நம்ம மருத்துவர் ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தோட்ட வெளிப்படை எல்லாத்தையும் பாட்டாளி மக்கள் கட்சி. தொட்டி செடி யாருனாக்கா நம்மளுடைய மதுரை பாலானந்தா அன்புமணி ராமதாஸ்க்கு இப்படி ஒரு அழகான பேரு தைலாபுரத்து தொட்டி செடின்னு வச்சிருந்தாரு. அந்த தொட்டி செடி தான் பாத்தீங்கன்னாக்கா அன்புமணி. அந்த பதறுகள் தான் பாத்தீங்கன்னாக்கா அன்புமணிக்கு ஆதரவா இருக்கக்கூடிய திலகபாமா போன்ற நபர்கள். இவங்க எல்லாம் சேர்ந்துகிட்டுதான் இன்னைக்கு இது பண்றாங்க. ஆக்சுவலா பாரதிய ஜனதா கட்சியோட எந்த கட்சி கூட்டணி வைத்தாலும் அந்த கட்சி பாத்தீங்கன்னாக்கா நிச்சயமா நாசம் செய்யப்படும். அதனுடைய பிடியில இருந்து மீளுவது ரொம்ப கஷ்டம். அது குறிப்பாக நரேந்திராவும் அமித்ஷாவும் அந்த கட்சியில கோலோச்சு தொடங்கினதுக்கு அப்புறமேட்டு பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைத்த எல்லா கட்சிகளுமே நாசமா போய் சின்ன பின்னமா தான் ஆயிட்டு இருக்குதுங்க. தமிழ்நாட்டுல மிகப்பெரிய உதாரணாக்கா நம்மளுடைய அதிமுக, அடுத்து பாத்தீங்கன்னாக்கா பாட்டாளி மக்கள் கட்சி. இப்பொழுதும் பாத்தீங்கன்னாக்கா எதுக்காக ராமதாஸ் அவர்கள் அன்புமணியை இந்த தொட்டி செடி இந்த தோட்டத்துல இருந்து ஆபத்துன்னு சொல்லிட்டு தூக்கி எறிகிறாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா வேற ஒரு விஷயமும் இல்லைங்க. ராமதாஸ் அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியை வைப்பதற்கு எந்த ஒரு விருப்பமும் இல்ல. பாஜகவோட கூட்டணி வைப்பதனால தன்னோட கட்சி பேர் தான் கெட்டு போகுது அப்படின்னு ஒரு மனக்கணக்கு உருவாயிருக்கு. ஆக்சுவலி என்னன்னாக்கா தர்மபுரி கலவரம் எல்லாத்தையும் தெரியும். தோழர் இளவரசன் அவர்களுடைய காதலால பாத்தீங்கன்னாக்கா தர்மபுரியில ஒரு கிராமமே பத்தி எரிய வைக்கப்பட்டது. அப்படி பத்தி எரிய வைக்கப்பட்டதுல பின்னணியில பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ஜாதி ஆணவவாதிகள் இருக்கிறாங்க அப்படின்னு தெரியும். இதை தூண்டி விட்டதுலயே எல்லாரும் முற்போக்குவாதிகள் எல்லாரும் குற்றம் வைக்கப்பட்டவர்கள். பாட்டாளி மக்கள் கட்சியில எம்எல்ஏவா இருந்த திரு டாக்டர் செந்தில் அவர்களோ, அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னாக்கா காடுவெட்டி குரு அவர்கள், அதை விட முக்கியம் என்னன்னாக்கா அன்புமணி, இவர்களுடைய தூண்டுதலின் பேர் தான் அங்க மிகப்பெரிய வன்முறையா அந்த தர்மபுரியில பாத்தீங்கன்னாக்கா இளவரசனுடைய வாழ்ந்த அந்த ஊரே பாத்தீங்கன்னாக்கா பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்தக்கூடிய ஜாதி வெறியர்களை கோடிட்டு சொல்ல பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய ஜாதி வெறியர்களா இவர்களாலும் அந்த கிராமமே சூறையாடப்பட்டது. தொடர்ந்து அப்பொழுது முற்போக்குவாதிகள் அவர்கள் மேல குற்றம் சாட்டிக்கிட்டே இருந்தாங்க. இதுதான் வெளிப்படையான ஒரு உண்மையாகவுமே இருந்தது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ராமதாஸ் அவர்கள் பாத்தீங்கன்னாக்கா ஒடுக்கப்பட்டவர்களும் வன்னிய சமூக மக்களும் ஒற்றுமையா இருக்கணும்
அப்படின்றதுக்காக பல விதங்கள்ல வந்துட்டு அவர் வந்துட்டு தொடர்ந்து முன்னேற்பாடுகள் பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு சமூக நீதி கட்சியா தான் பாட்டாளி மக்கள் கட்சியை கொண்டு வரணும் அப்படின்றத ஒரு ரொம்பவும் முயற்சி எடுத்து அதுக்கான வேலைகளை வந்து செஞ்சுட்டு இருந்தாரு. அவருடைய பணிகள்ல அவருடைய சமூக நீதி அரசியல அவர் செய்த பணிகளை வந்துட்டு நாம என்னைக்கும் குறை சொன்னதே இல்லை. ஏன்னா வந்து குடிதாங்கின்ற கிராமத்துல வந்துட்டு ஒடுக்கப்பட்டவருடைய பிணம் வந்துட்டு கொண்டு போக முடியாத சூழலுக்கு அங்க வன்னியர்கள் ஜாதி வெறியோடு செயல்பட்ட போது ஐயா ராமதாஸ் அவர்கள் தான் அந்த ஒடுக்கப்பட்டவருடைய உடலை வந்துட்டு சுமந்து கொண்டு சென்றாரு. அதனாலதான் அவருக்கு வந்துட்டு திருமாவளவன் அவர்கள் தமிழ் குடிதாங்கி அப்படின்ற பேர் எல்லாமே பட்டம் எல்லாம் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட ஐயா ராமதாஸ் அவர்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியில எல்லாருமே சொல்றது ஒரே நாள்ல கிட்டத்தட்ட 7 அம்பேத்கர் சிலை திறந்து வைத்த ஒரே தலைவர் ராமதாஸ் அவர்கள். உண்மை அதுதான். 7 அம்பேத்கர் சிலைகளை ஒரே நாள் திறந்து வைத்தாரு. ஆனா சிலைகளை திறந்து வைத்தா போதுமா? அம்பேத்கருடைய சமத்துவ கொள்கைகளை அவர்களுடைய கட்சி தொண்டர்களுக்கு சொல்லி கொடுத்திருந்தாக்கா தர்மபுரியில வந்துட்டு அந்த கிராமம் வந்துட்டு அவ்வளவு பெரிய கலவர காடா மாதிரி தீப்பிடித்து எரிந்திருக்குமா? அம்பேத்கர் போன்றவருடைய கொள்கைகளை இவரை போன்ற தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்திருந்தாங்கனாக்கா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சின்ற ஒரு விசச்செடி தமிழ்நாட்டுக்குள்ள வந்திருக்காது. பாரதிய ஜனதா கட்சின்ற அந்த விசச்செடி வருவதற்கு முக்கியமான காரணமே பாட்டாளி மக்கள் கட்சியெல்லாம் தன்னை ஜாதிய கட்சியாக மாற்றிக்கிறார். அந்த தர்மபுரி சம்பவத்துக்கு அப்புறமேட்டு பாட்டாளி மக்கள் கட்சி முழுக்க முழுக்க தன்னுடைய ஜாதிய கட்சியாக மாற்றி கொண்டது. இதுக்கெல்லாம் அச்சாரம் போட்டு கொடுத்தது அன்புமணி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தொடர்ந்து இருக்குது. இந்த ஒரு ஏன்னா ராமதாஸ் அவர்களுடைய அரசியல் பாதை மாறுவதில் முக்கியமான பங்காற்றியவர் அன்புமணி தான். அன்புமணி தான் ராமதாஸ் அவருடைய அரசியல் பாதையை ஜாதிய ரீதியான பாதையாக மாத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வந்துட்டு முற்போக்கு பத்திரிகையாளர்களால் தொடர்ந்து வைக்கப்பட்டுட்டே இருக்குது. ஏன்னா அன்புமணிக்காக தான் அவர் தன்னுடைய கொள்கைகளை எல்லாத்தையும் மாத்திக்கிட்டாரு ராமதாஸ் அவர்கள். அதனுடைய விளைவுகள் தான் இப்பொழுது அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வந்துட்டு அன்புமணியுடைய தலைவர் பதவியை வந்துட்டு கட்சியில இருந்து நீக்கிறாரு. அதுக்கு பதிலாக அந்த இடத்த தன்னையே வந்துட்டு நியமிக்கிறாரு. நான் முன்ன சொன்னது பாத்தீங்கன்னா சமூக ரீதியா பாட்டாளி மக்கள் கட்சி எப்படி பின்னடைவு சந்தித்தது அப்படின்னு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்தால பின்னடைவு சந்தித்தது எப்படின்னாக்கா வெளிப்படை பாட்டாளி மக்கள் கட்சி வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆரம்பிக்கப்பட்ட போது 3 உறுதிமொழிகளை ஐயா ராமதாஸ் அவர்கள் முக்கியமா சொன்னாரு. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னாக்கா எந்த சூழ்நிலையும் தான் வந்துட்டு எந்த ஒரு கட்சி அரசியல் பதவிகள்லயும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி இருந்தாரு முதல் உறுதிமொழி. 2வது உறுதிமொழி எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் என்னுடைய சொந்த காசை போட்டுதான் நான் நிகழ்ச்சிக்கு வருவேன், யாரும் எனக்கு காசு கொடுக்க கூடாது அப்படின்னு சொன்னாரு. 3வது நானும் என் குடும்பத்துல இருக்கவங்களோ நாளைக்கு கட்சியிலயோ பதவியிலயோ வரமாட்டாங்க. அப்படி யாராவது என் கட்சியிலயோ அல்லது வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா அரசியல் பதவியில வந்தாக்கா என்ன வந்துட்டு நடுத்தெருவில் நிறுத்தி சவுக்கால் அடிங்கன்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏற்கனவே 2 உறுதிமொழிகளை ஐயா ராமதாஸ் அவர்கள் உடைத்து தூக்கி எறிஞ்சிட்டாரு. இன்று வந்து பாத்தீங்கன்னாக்கா 3வது உறுதிமொழியையும் மீறியது. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவருக்கு உண்மையிலேயே உணர்வுன்னு ஒண்ணு இருந்ததுனாக்கா தன்னுடைய வாக்க மீறியதற்காக அண்ணாமலை அவர்களிடம் கேட்டு ஏதாவது ஒண்ணு வாங்கி கொள்ளலாம், கோயம்புத்தூர்ல அந்த மாதிரி சவுக்கு இருக்குது அப்படின்றதையும் ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு நம்ம சொல்லிக் கொள்கிறோம். இப்ப அந்த கட்சிகளை வந்துட்டு இவ்வளவு பெரிய சலசலப்பு உண்டானது காரணம் ஏற்கனவே இவர் வந்து பாத்தீங்கன்னா தன் குடும்பத்துல யாருமே வரமாட்டாரு. மகனை கொண்டாந்து நிறுத்தினாங்க. மகனை கொண்டாந்து நிறுத்தினதுக்கு அப்புறமேட்டு மருமகளுக்கும் எம்பி பதவி இது வந்து தேர்தலை போட்டி எடுத்த சீட்டெல்லாம் கொடுத்து அவங்களே மகனை ராஜ்யசபா எம்பினா மருமகள் வந்து மக்களவை தொகுதி எம்பி ஆக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணாங்க. இது எல்லாத்துக்கும் வெளிப்படையா தெரியும். மகனுக்கு மந்திரி பதவி, ஒன்றிய மந்திரி பதவி வந்து எல்லாமே வாங்கி கொடுத்தாங்க. அந்த ஒன்றிய பதவியை மகனுக்காக இவர் வாங்கி கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி இவ்வளவு பெரிய சிக்கல் வந்திருக்குது. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னாக்கா அன்புமணி அவர்களுடைய பதவி ஆசை கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னாக்கா வெளிப்படையா சொன்னாக்கா தலைவர்களா இருப்பவர்கள் ஒரு கட்சியை நடத்துறாங்கனாக்கா அவருடைய காலத்திற்கு பிறகு அவருடைய வாரிசுகள் அந்த பொறுப்புக்கு வருவது எந்த ஒரு சிக்கல் இல்லை. இவங்க காலம் இருக்கும் போது இந்த மாதிரி பொறுப்புகளை கொடுக்கும் போது அவர்களுக்குள்ள ஒரு சித்தாந்த தடுமாற்றங்கள் வந்துட்டு ஏற்பட செய்து அந்த மாதிரி ஒரு தடுமாற்றத்துல தனக்குள்ள ஏற்கனவே இருந்த ஜாதி வன்மத்தெல்லாம் வச்சு நீங்க பாட்டாளி மக்கள் கட்சி சீரழிச்சிட்டாங்க. எப்போ பாட்டாளி மக்கள் கட்சி தன்னை வந்து ஜாதி கட்சியா உருவகப்படுத்திக்கூட அப்பொழுது அந்த கட்சி தொடை தெரியப்படும், அதுல எந்த ஒரு மாற்ற கருத்து இல்லை. ஆனாலும் ஒரு சமூக நீதி கட்சியே இருந்தது இப்படி வந்து ஜாதி கட்சியாக மாறி போய் அதனுடைய பாதை மாறி போயிருக்கு அப்படின்றது அந்த கட்சி தொண்டர்களை உணர வேண்டிய அவசியம் இருக்குது. அதுக்கெல்லாம் அந்த மாதிரி அந்த கட்சி பாதை மாறி போனதுக்கு முக்கியமான காரணமே இந்த அன்புமணி அவர்களுடைய பதவி பேராசை தான். தொடர்ந்து இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா கடந்த நாடாளுமன்ற தேர்தல் ஆகட்டும் அதுக்கு முன்னாடி சரி தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி வந்துட்டு ஐயா ராமதாஸ் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோட இனி எக்காலத்து கூட்டணி வேண்டாம்னு சொல்லிட்டு அன்புமணி கிட்ட வலியுறுத்திக்கிட்டே இருந்தாங்க. ஆனா அன்புமணி வந்து பாத்தீங்கன்னாக்கா தொடர்ந்து பிடிவாதமாக இல்ல எனக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா பெட்டர் மார்க்ஸ் லைட்டே தான் வேணும்,
அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பதவி சுகத்துக்காக தான் தொடர்ந்து ஒன்றிய அமைச்சர் பதவி சுகத்தை அனுபவிக்கணும் அப்படின்றதுக்காக தொடர்ந்து பாத்தீங்கன்னாக்கா பாஜகவோட கூட்டணி வைக்கிறதுக்கான எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தாங்க. சென்னை வந்திருக்கின்ற அமித்ஷா அவர்களை இன்று இரவுக்குள்ள எப்படியா சந்தித்து கூட்டணியை வந்துட்டு உறுதி செய்வதற்கான வேலையை வந்துட்டு அன்புமணி வந்துட்டு செஞ்சிருக்கிறாரு அப்படின்ற தகவல் வந்தோடனேதான் இன்று காலையே வந்துட்டு பிரஸ் மீட்டை போட்டி திரு ராமதாஸ் அவர்கள் திண்டிவனத்தை வெளிப்படையா அறிவிக்கிறாரு. இல்ல இந்த கட்சியில வந்துட்டு அன்புமணியை வந்துட்டு தலைவர் பொறுப்புல இருந்து நீக்கிற, இனி அன்புமணி செயல் தலைவர் தான், அதாவது வந்துட்டு அன்புமணியோட பியூஸ புடிக்கிட்டேன் அப்படின்னு வந்துட்டு ராமதாஸ் அவர்கள் வெளிப்படையா சொல்லிட்டு இனிமேல் நான் தான் எல்லா முடிவும் கட்சியில எடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏற்கனவே பாத்தீங்கன்னா அன்புமணிக்கு இந்த ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்பவும் வேதனைக்குரியதா தான் இது. என்னன்னாக்கா கட்சியில தான் தலைவரா இருந்தாலும் கட்சியில யார சேர்க்கிறாங்க, யார நீக்கிறாங்க, யாருக்கு வந்து பொறுப்பை கொடுக்குறாங்க, யார பதவியில இருந்து நீக்கிறாங்க அப்படின்றது குறித்தெல்லாம் எனக்கு எந்த ஒரு தகவலுமே தெரியறதில்ல. சாதாரண தொண்டன் போல நாளா லெட்டர் பேடை பார்த்துதான் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு, செய்தியை பார்த்துதான் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. எனக்குன்னு எந்த ஒரு அதிகாரமே இல்லைன்னு சொல்லிட்டு கட்சியோட ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் அன்புமணி அவர்கள் வந்து பயிற்சி கொள்ளணும்னு பாக்குறாங்க. ஏன்னா அது மூலியமாக அடுத்தடுத்து தன்னுடைய குடும்பத்தை வந்துட்டு தக்க வைக்கணும் அன்புமணி பாக்குறாரு. அதாவது வந்துட்டு தாயும் புள்ளையும் ஒன்னா இருந்தாலும் வாயும் வயிறும் வேற தானே. அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்துட்டு ஏன்னா ராமதாஸ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா தன்னுடைய இன்னொரு பேரப்பிள்ளை மகள் வைத்த பேரன் இருக்காங்களே அவனுக்கு வந்துட்டு பதவி கொடுக்கணும்னு நினைச்சிட்டு அவர் வந்துட்டு 3 மாதத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் தான் கொடுக்க முயற்சி பண்ணும் போதே இல்ல இவனுக்கெல்லாம் என்ன தெரியும், அதனால வந்துட்டு இந்த பொறுப்பெல்லாம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அன்புமணிக்கு என்ன அன்புமணி கட்சிக்கு வரும்போது எல்லா அரசியல் நுட்பத்தி தெரிஞ்சுட்டு வந்த மாதிரி முகுந்தனுக்கு பதவி கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரொம்ப வந்துட்டு தகராறு பண்ணி கடைசியில வந்து பார்த்தா ஸ்டேஜ்ல தான் சொன்னாங்க எனக்குன்னு தனி கட்சி தனி அலுவலகம் அங்க வந்து பாருங்கன்ற ரேஞ்சுக்கு பணியூர்ல எனக்குன்னு தனி ஆபீஸ் ஓபன் பண்ணிருக்கேன், இனிமேல் என்ன வந்துட்டு அங்க கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு அப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா போன் நம்பர் கூட அந்த மேடையில சொன்னாரு. அதுக்கப்புறமேட்டு அங்க இருக்கவங்க எல்லாம் ஒரு சமரச முயற்சி பண்ணி அந்த இதை வந்துட்டு நிறுத்தி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் முகுந்தன இந்த இளைஞரணி பதவியில் வந்துட்டு விலகின சம்பவங்கள் எல்லாம் நடந்தது. ஆனாலும் பாத்தீங்கன்னாக்கா ராமதாஸ் அவர்களுக்கு அன்புமணி செய்கின்ற எந்த ஒரு விஷயத்திலும் விருப்பம் இல்லை. இப்பொழுது அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல எப்படியாவது வந்துட்டு ஏதாவது ஒரு திராவிட கட்சிகள் திமுக கூட்டணி சேரணும்னு நினைக்கிறார். ஆனா வெளிப்படையா சொல்லணும்னாக்கா திமுக பாட்டாளி மக்கள் கட்சி சேர்த்துக்கணும் என்ற எண்ணம் வந்துட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தரப்புக்கு வந்துட்டு சுத்தமாகவே இல்லை. ஏன்னாக்கா ஏற்கனவே இந்த கூட்டணி வந்துட்டு ஸ்ட்ராங்கா இருக்கு, ஃபுல்லா இருக்குது. இந்த சூழல்ல வந்துட்டு பாட்டாளி மக்கள் கட்சியை கொண்டு, ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து சரிவுகளை மட்டுமே சந்திச்சுட்டு இருக்கு, அவங்களுக்கான பேக்ரவுண்டே இல்ல. பாட்டாளி மக்கள் கட்சி மேல வந்துட்டு சாதி ரீதியான முத்திரை வந்துட்டு இருக்கிறதுனால தமிழ்நாடு முழுக்கவுமே அதனால கெட்ட பேர் தான் உருவாக, அதனால அது கூட்டணி தேவைன்னு வந்துட்டாங்க. அதனால எப்படியாவது அதிமுகவோட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராமதாஸ் அவர்கள் வந்துட்டு முயற்சி செஞ்சுட்டே இருக்கிறாங்க. ராமதாஸுடைய கணக்கு என்னன்னாக்கா அதிமுக பாமக மற்றும் இங்க இருக்கக்கூடிய சில கட்சிகளை சேர்த்துக்கொண்டு தனியா கூட்டணி அமைத்து அது மூலியமாக திமுக அதிமுக கூட்டணி பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா பாஜக கூட்டணி தனியா இருக்கணும், தேவைப்பட்டால் விஜயோட கூட கூட்டணி வைத்துக் கொள்ளும் அப்படின்னு முடிவுக்கு வந்து நடிகர்களுடைய அரசியல ஒரு காலத்தில் எதிர்த்த ராமதாஸ் அவர்கள் இப்பொழுது நடிகர் விஜயோட கூட்டணி வைப்பதற்கு கூட சமரசமாகிட்டார் அப்படின்ற ரேஞ்சுக்கெல்லாம் தகவல்கள் வந்துட்டு இருக்குது. இப்படி இருக்கும் போதுதான் பாத்தீங்கன்னாக்கா அன்புமணி அவர்கள் வந்து பிடிவாதமாக எனக்கு எப்படியாவது ஒன்றிய அமைச்சர் பதவி வேணும், உன் கட்சிக்காக வந்துட்டு நான் ஏன் இதை பண்ண முடியும், ஏன்னா என் மேல வந்துட்டு ஏற்கனவே அந்த மருத்துவக் கல்லூரி ஒதுக்கீடு சம்பந்தப்பட்ட கேஸ்ல வந்துட்டு நான் வசமா மாட்டிட்டு இருக்கேன், அவன் ஃபைல தட்டி எழுப்புறானா எனக்கு தான் பிரச்சனை, என்னால ஜெயிலுக்கெல்லாம் போக முடியாது. அதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா பாஜகவோட தான் கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பிடிவாதம் பிடிச்சிட்டு இன்று வந்துட்டு அமித்ஷா அவர்களை சந்திப்பதற்காக நேரமெல்லாம் கேட்டு வாங்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு தெரிந்த உடனே ராமதாஸ் அவர்கள் டக்குன்னு விழித்து கொண்டு அன்புமணி அவர்களுடைய தலைவர் பதவின்றதை புடிங்கிட்டு நான் தான் தலைவர், இங்க நான் சொல்றதான் நடக்கும், 3 மாதங்களுக்கு சொன்ன மாதிரி இது நான் உருவாக்கின கட்சி, இங்க நான் தான் எல்லாம் அப்படின்னு அன்னைக்கு சொன்னாரு இல்லைங்களா, அதனுடைய வெளிப்பாடுதான் இன்னைக்கு மீண்டும் ராமதாஸ் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில நான் தான் எல்லான்னு சொல்றாங்க. ஆனா இதுல வேடிக்கை என்னன்னாக்க இவங்கெல்லாம் சேர்ந்துகிட்டு திமுக வந்து பாத்தீங்கன்னாக்கா சர்வாதிகார கட்சின்னு சொல்லுவாங்க, வாரிசு அரசியல்னு சொல்லுவாங்க, குடும்ப அரசியல் சொல்லுவாங்க. அதிமுகவே குடும்ப அரசியல், அதாவது சசிகலா குடும்பத்தினுடைய அரசியலாலதான் அவர்களுடைய சுயநலத்தினாலதான் பாரதிய ஜனதா கட்சியை வந்துட்டு இதை கபாலீகரம் செஞ்சு அதிமுக காலி பண்ணுனாக்கா ராமதாஸ் அவருடைய கட்சியுமே இப்பொழுது அதே அதே குடும்ப அரசியலாலதான் இப்ப சின்ன பின்னம் ஆகி இருக்குது அப்படின்னு சொல்றேன். குடும்ப அரசியலும் வாரிசு அரசியலும் என்ன பொறுத்த வரைக்கும் தப்பு கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் அது எந்த கட்சியா இருந்தாலும் அந்த கட்சி எந்த சித்தாந்தத்தோட எந்த கொள்கையோடு ஆரம்பிக்கப்பட்டதோ
அதே சித்தாந்தத்தோட அதே கொள்கையோட அதோட வாரிசுகள் இருந்தாகும். அப்படி இருந்தாங்கனாக்கா அந்த கட்சி வந்துட்டு என்னைக்குமே ஸ்ட்ராங்கா இருக்கும். இன்னைக்கு திமுக வந்து பாருங்க மிக ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்கு. அண்ணாவுக்கு அப்புறமேட்டு ஐயா கலைஞர் வசம் வந்துட்டு கட்சி வருது. அதுக்கப்புறமேட்டு அண்ணன் தளபதி அவர்கள் வசம் கட்சி வருது. அதுக்கு அடுத்து வந்துட்டு எல்லாத்தையும் வெளிப்படுத்த அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய இதுலதான் தலைமையில தான் திமுக இயங்க போகுதுன்னு வெளிப்பட தெரியும். ஆனா அது திமுக ஆரம்பிக்கப்பட்ட கொள்கை சித்தாந்தம் கொஞ்சம் கூட மாறவே கிடையாது. திமுக எந்த நோக்கத்தோட ஆரம்பிக்கப்பட்டதோ அதே நோக்கத்தோட அதே கொள்கையோட இருக்கு. கலைஞர் எந்த கொள்கையோட இருந்தாரோ, கலைஞர் எந்த சனாதன எதிர்ப்போட இருந்தாரோ அதே சனாதன எதிர்ப்புணர்வு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கு. இந்த அளவுக்கு வந்துட்டு மிக தெளிவாகவே ஒரு இருக்கும் போது அந்த மாதிரியான வாரிசு அந்த மாதிரி ஒரு கட்சியில சித்தாந்தத்தோடு கொள்கையோடு வாரிசுகள் இருக்கும் போது அதனுடைய தலைமை அந்த வாரிசுகளுக்கு கொடுக்கறோன்னு எந்த ஒரு தப்பு இல்லை. ஆனா பாட்டாளி மக்கள் கட்சி என்ன கொள்கைக்காக ஆரம்பிக்கப்பட்ட அதோடைய சித்தாந்த தெளிவோட இருக்குதா? நான் முன்னே சொன்ன மாதிரி அம்பேத்கர் சிலையை வந்துட்டு ஒரே நாள்ல 7 சிலைகள் திறந்து வைத்தது பெருசு இல்ல. அம்பேத்கருடைய கொள்கையை ஏதாவது ஒரு இடத்துக்கு ஒரு நாளைக்கு ஒருத்தரை கேட்டு உள்ள புகுத்தி இருந்தாலே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஜாதிய பிரச்சனைகள்ல வந்து பாட்டாளி மக்கள் கட்சியோடைய பேர் வந்துட்டு இடிந்திருக்காம போயிருக்குமே. தன்னுடைய மகனுடைய அரசியலுக்காக ராமதாஸ் அவர்கள் பாதை மாறி போனதனுடைய விளைவு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எவ்வளவு பெரிய சரிவு ஏற்பட்டிருக்கு. இதுக்கு வேலை பாட்டாளி மக்கள் கட்சி மீளுமா அப்படின்னு பார்த்தாக்கா காலம் கடந்து ஐயா ராமதாஸ் எடுத்திருக்கின்ற இந்த முடிவால நிச்சயமாக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எந்தவித மீட்சியும் இனிமேல் கிடையாது. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியும் வச்சுட்டாங்க. பாரதிய ஜனதா கட்சி அதிமுக மட்டும் பிடிச்சிட்டு இருக்கல, பாட்டாளி மக்கள் கட்சியை பிடிச்சிட்டு இருக்குது. அதனால வந்துட்டு நிச்சயமா கபாலி இதுலதான் பாத்தீங்கன்னா அன்புமணி அவர்கள் தரப்பு இன்று காலையே வந்துட்டு அண்ணாமலையுடைய தரப்புக்கு வந்துட்டு பனையூர் பண்ண, ஏன்னா பனையூர்ல பாத்தீங்கன்னா ஏற்கனவே 2 பண்ணையார்கள் இருக்காங்க. அந்த பனையூர்ல வந்து தன்னை ஒரு மிராசுதாரசராக நிறுத்தி வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி தரப்பு அண்ணாமலை தரப்பு கிட்ட பேசி இருக்கிறதாகவும், ஆனா அண்ணாமலை தரப்பு வந்து பாத்தீங்கன்னாக்க இப்பொழுது எங்களுக்கே நேரம் சரியில்லை, எங்களுடைய பதவியே இருக்குமா என்னன்னு தெரியல, அதனால உங்களுக்கு எந்த ஒரு வாக்கு எங்களால கொடுக்க முடியாது, ஆகவே இப்போதைக்கு கொஞ்ச நாளைக்கு எங்களால எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு இது பண்ணிருக்காங்க. அதனால பனையூர் பிளானை வந்துட்டு கொஞ்சம் ஒத்தி வைக்க பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அன்புமணி தரப்போ இதுக்கு மேலேயும் அதான் பேரனுக்காக மகனையே விட்டு கொடுக்கிறாரா தன்னுடைய அப்பா அப்படின்ற கோபத்துல அன்புமணி அவர்கள் தரப்பு வந்துட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னாக்கா பாட்டாளி மக்கள் கட்சி அந்த திலகபாபா போன்றவர்கள்லாம் ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு எதிராக பேசுறாங்க. அதோட முக்கியம் என்னன்னாக்கா இத்தனைக்கு இந்த திலகபாபா போன்றவர்களை எல்லாம் கண்டறிந்து உள்ள கொண்டு வந்தது ஐயா ராமதாஸ் அவர்கள் கொடுத்த வாய்ப்பின் மூலியமாக. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வந்துட்டு அன்புதானே நமக்கு எல்லாம் முக்கியம், அன்புதானே முக்கியமாமா. ஆனா ஜாதி வெறி பண்ணும்போது எந்த அன்பு எங்க போச்சு? ஜாதி வெறியை தோண்டி தர்மபுரியில மிகப்பெரிய கலவரத்தை பண்ணது இந்த அன்புதானே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெண்டிங் போற அளவுக்கு வந்துட்டு ரொம்ப மோசமா போயிருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி. கிட்டத்தட்ட பாட்டாளி மக்கள் கட்சி இப்ப பிளவுபடும் இதுலதான் இருக்குது. ஐயா ராமதாஸ் அவர்கள் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் இந்த சூழல்ல அது பாட்டாளி மக்கள் கட்சி மிகப்பெரிய பலவீனத்தை தான் கொடுக்கும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துல இந்த விஷயத்தை தொடர்ந்து என்ன நடக்குது என்பது குறித்து பேசுவோம் தோழர்களே. நன்றி, வணக்கம். ஒரு ஆளுமே 145 கட்சி பெண்கள் பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. கேசவ விநாயகம் அந்த ஆளு RSS காரன் ஒருத்தர் 142 பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இவங்க பேசுறாங்க பேச்சு. அப்புறம் ஒருத்தன் வந்து பூஜை ரூம்ல உட்காந்துட்டு என்னமோ பண்ணிட்டு இருந்தானே. இந்த கும்பல்லாம் பாலியல் சுரண்டலை பத்தி பேசலாமா? இந்தியா முழுதும் பாலியல் சுரண்டலை பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்.